ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்லாஸ் குக்கிங். இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ரைஸ் குக்கரில் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். வாங்க பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 200 கிராம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கையளவு மல்லி இலை, ஒரு கையளவு புதினா, லெமன், ஒரு பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, பிரியாணி இலை 2, பட்டை 2 பீஸ், கிராம்பு 2, ஏலக்காய் 2, ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸ், கல்பாசி ஒரு சின்ன பீஸ், அன்னாச்சிப்பூ ஒரு பாதி. இது வந்து சோம்பு வந்து முழுசா போடலாம். அப்படி எனக்கு முழுசா போடுறது பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக கடாயில் வறுத்து பவுடர் பண்ணி வீட்டிலே வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பவுடர் சோம்பு தூள் வந்து 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு, மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, 1/2 கப் பாஸ்மதி ரைஸ், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரைஸ் வந்து நம்ம என்ன ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், பாஸ்மதி அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இன்றைக்கி பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு நான் கடாயில் வதக்கிட்டு அதுக்கு பிறகு நான் ரைஸ் குக்கரில் செய்ய போகிறேன். ஸோ கடாயில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ பிரியாணி ஒன்று ஒன்றா போட்டுடலாம். பிரியாணி மசாலா, சோம்பு முழுசாக போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். இல்லைன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போடும்போது நான் சோம்புத்தூள் அப்போ யூஸ் பண்ணிப்பேன். வெங்காயம் வதங்கிருச்சு. பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இது வந்து அடி பிடிச்சிருக்குன்னு நினைக்க வேண்டாம். பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினாதான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நம்ம தக்காளி போடும்போது பாத்திரத்தில் இருந்தது எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. தக்காளி வதங்கும் போது அடி பிடிச்ச மாதிரி இருந்த அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்துடும். பிரியாணி நல்ல ஸ்மெல்லாக இருக்கு. இந்த தக்காளி வதங்க இந்த மாதிரி ஆயிரும். இன்னும் தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டுடலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தேவைன்னா அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல நான் சோம்பு தூள் போடுறேன். டீல புதினா இருக்கு இல்லையா, இது கொஞ்சமா நம்ம போடுறோம். இப்போ கொஞ்சம் பேலன்ஸ் வச்சிருக்கிறேன். நம்ம ரைஸ் குக்கர்ல ரைஸ் போடும்போது இந்த 2ஐயும் போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். மல்லி இலை, புதினா, மசாலா எல்லாம் வதங்கிருச்சு. இந்த டைம்ல லெமன், நீங்க தயிர் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு தயிர் சேர்க்கல, லெமன் மட்டுமே சேர்க்கிறேன். அதனால ஒரு 1 லெமன் புளிறேன். அப்புறம் தேவைன்னா பார்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து 10 மினிட்ஸ்ல குக் ஆயிரும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மஷ்ரூம் வந்து ஆல்ரெடி குக் ஆகும்போது தண்ணி கொஞ்சம் விடும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக் ஆயிட்டான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா தண்ணி விட்டுருக்கு. குக் ஆயிடுச்சு மஷ்ரூம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ரைஸ் குக்கரில் குக் பண்ண போகிறேன். பாஸ்மதி அரிசி வந்து வாஷ் பண்ணி மட்டும் எடுத்துருக்கிறேன். ஊற எதுவும் வைக்கல. நல்லா 3 தடவை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். ரைஸ் குக்கரில் குக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிளேட் தருவாங்க. இது நம்ம உள்ளே வச்சுருப்போம். இது உள்ளே வச்சோன்னா நமக்கு வந்து அடி பிடிக்காது. ஸோ இது வச்சா சேஃப்டி. இந்த டைமில் அரிசி பாஸ்மதிங்கிறதுனால 1க்கு 1.5 விட்டால் போதும். தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். 1 பங்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 பங்கு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இந்த டைமில் நம்ம
இதை நம்ம போட்டுடலாம். மஷ்ரூம் நம்ம போட்டுட்டோம். இந்த டைமில் நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கிற மல்லி எல்லாம் புதினா போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த டைமில் நம்ம காரம், உப்பு, மசாலா எல்லாமே செக் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லாமே போட்டோம், எல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரைஸ் குக்கரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம். இது ஆட்டோமேட்டிக். ஸோ குக் ஆனவுடனே ஆஃப் ஆயிடும். அப்புறம் பார்க்கலாம். பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். 45 மினிட்ஸ் நான் அப்படியே வச்சுட்டேன். மஷ்ரூம் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செய்யலாம், இதே மாதிரி வரும். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.